டெல்லியை தலைமையிடமாக கொண்ட பார்மசி நிறுவனத்தின் பெயரில் புதுவையில் போலி மருந்து மாத்திரைகள் தயாரிக்கப்பட்டு நாடு முழுவதும் விற்பனை செய்யப்பட்டது. இது தொடர்பாக அந்த நிறுவனம் அளித்த புகாரின் பேரில் புதுவை சிபிசிஐடி போலீசார் வழக்கு பதிந்து சீர்காழியைச் சேர்ந்த ராணா, காரைக்குடியைச் சேர்ந்த மெய்யப்பன் ஆகிய 2 பேரை கைது செய்தனர். அதன் தொடர்ச்சியாக மேட்டுப்பாளையம், திருபுவனை பாளையத்தில் உள்ள 2 தொழிற்சாலை, தவளக்குப்பத்தில் வீட்டில் இயங்கிய 2 குடோன்களில் சிபிசிஐடி போலீசார் மருந்து கட்டுப்பாட்டுத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். அங்கு சர்க்கரை, இரத்த அழுத்தம், இதய நோய் உட்பட பல்வேறு நோய்களுக்கான மருந்துகளை போலியாக தயாரித்து பதுக்கி வைத்திருந்தது தெரிய வந்தது. இதையடுத்து போலீசார் தொழிற்சாலை, குடோன்களுக்கு சீல் வைத்தனர். அங்கிருந்த சுமார் 200 கோடி ரூபாய் மதிப்புள்ள போலி மருந்துகள், மூலப்பொருட்கள், 140 கோடி ரூபாய் மதிப்புள்ள இயந்திரங்கள், 450 கோடி ரூபாய் மதிப்புள்ள தொழிற்சாலை, சுமார் 800 கோடி ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் மற்றும் சொத்துக்களை கைப்பற்றினர். இந்த போலி மருந்து தொழிற்சாலையை புதுவை ரெட்டியார்பாளையம் ஜெயா நகரில் வசித்து வந்த ராஜா என்ற வள்ளியப்பன் நடத்தி வந்தது விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. 42 வயதான ராஜா போலீசார் தேடுவதை அறிந்ததும் குடும்பத்துடன் தலைமறைவானார். இதையடுத்து ரெட்டியார்பாளையத்தில் உள்ள ராஜா வீட்டை கோர்ட் அனுமதி பெற்று சிபிசிஐடி போலீசார் உடைத்து சோதனை நடத்தினர். அவரின் வீட்டில் 2.5 கோடி மதிப்புள்ள தங்கம், வைர நகைகள், 18 லட்சம் ரூபாய் ரொக்கம், பல்வேறு சொத்து ஆவணங்களுடன் ஒரு டைரியும் சிக்கியது. போலீசாரிடம் சிக்கிய டைரியில் போலி மருந்து தொழிற்சாலை நடத்த ராஜா புதுவை அரசியல் பிரமுகர்கள், அதிகாரிகளுக்கு மாமூல் கொடுத்தது தெரிய வந்தது. தலைமறைவாக இருந்த ராஜா புதுச்சேரி கோர்ட்டில் முன்ஜாமீன் பெற்றார். முன்ஜாமீனை ரத்து செய்ய கோரி புதுவை அரசு வக்கீல் மூலம் சென்னை ஹைகோர்ட்டில் சிபிசிஐடி போலீசார் மனு தாக்கல் செய்தனர். இதே விவகாரத்தில் மருந்து கட்டுப்பாட்டு வாரியமும் தனியாக ராஜா மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்ய நடவடிக்கை எடுத்தது. இந்த வழக்கை விசாரிக்க கவர்னர் கைலாஷ்நாதன் சிறப்பு புலனாய்வு குழுவை நியமித்தார். இதையடுத்து ராஜா, குடோன் நடத்திய விவேக் ஆகியோர் நேற்று புதுவை தலைமை குற்றவியல் நீதிபதி யஷ்வந்த் ராவ் இங்கர்சால் முன்பு சரணடைந்தனர். அவர்களை போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க நீதிபதி அனுமதி அளித்தார். ராஜா மற்றும் விவேக்கை சிபிசிஐடி அலுவலகத்துக்கு அழைத்து சென்று போலீசாரும் சிறப்பு புலனாய்வு குழுவினரும் நேற்று மாலை முதல் விடிய விசாரணை நடத்தினர். விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. சில வருடங்களுக்கு முன்பு புதுவையில் இயங்கி வந்த பிரபல மருந்து விநியோக நிறுவனத்தை ராஜா விலைக்கு வாங்கி நடத்தியுள்ளார். அதில் பெரும் நஷ்டம் ஏற்பட்டுள்ளது. இந்த நஷ்டத்தை சமாளிக்க முதலில் போலி மருந்தை வாங்கி விற்பனை செய்துள்ளார். இதில் லாபம் கிடைத்தாலும் பிரச்சனை ஏற்பட்டது. தமிழக போலீசார் போலி மருந்து விற்றதை கண்டறிந்து ராஜாவை கைது செய்தனர். 6 மாதம் தமிழக சிறையில் இருந்த ராஜா ஜாமீனில் வெளியே வந்த பிறகு பார்மசிஸ்ட் படித்த நண்பர்களுடன் அவருக்கு தொடர்பு ஏற்பட்டது. இதையடுத்து அவர் டெல்லியைச் சேர்ந்த பிரபல நிறுவனத்தின் 16 பிராண்டுகளை போலியாக தயாரித்து விற்க தொடங்கினார். அந்த விற்பனை சூடுபிடித்து நல்ல லாபம் கிடைத்தது. இதனால் நாடு முழுவதும் போலி மருந்து விற்பனையை விரிவுபடுத்தியிருக்கிறார். உத்தரப்பிரதேசம், பெங்கால் உட்பட 16 வடமாநிலங்களில் போலி மருந்தை சப்ளை செய்துள்ளார். இந்த மருந்துகளை சப்ளை செய்ய பெரிய நிறுவனங்களும் ஏஜென்ட்டுகளும் உதவி உள்ளன. இதன் மூலம் ராஜா 1000 கோடி ரூபாய்க்கு மேல் விற்பனை செய்திருக்கலாம் என சொல்லப்படுகிறது. இந்த செய்தி வெளியானதில் இருந்து ராஜா தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியிலும் போலி மருந்துகளை விற்றிருக்கிறாரா என்ற பீதி மக்களிடம் உருவானது. ஆனால் 2003ஆம் ஆண்டு தமிழ்நாடு போலீசார் ராஜாவை கைது செய்த பிறகு அவர் இங்கு போலி மருந்துகளை சப்ளை செய்வதை நிறுத்திவிட்டதாகவும், அதன் பிறகு வட மாநிலங்களோடு சேர்த்து ஆந்திரா, தெலங்கானாவில் விற்க தொடங்கியதாகவும் வாக்குமூலம் அளித்திருக்கிறார். ராஜாவிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் அவருக்குள்ள அரசியல்வாதிகளின் தொடர்பை ஒப்புக்கொண்டிருக்கிறார். புதுவை மட்டுமல்லாது தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளோடும் அவருக்கு தொடர்பு இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. தொடர் விசாரணையில் இந்த விவகாரத்தில் பல முக்கிய அரசியல் பிரமுகர்களும் ராஜாவுக்கு உதவிய அதிகாரிகளும் சிக்குவார்கள் என காவல்துறை சார்பில் கூறப்படுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.